So dear students, so previous class நம்ம chemistry என்ன பார்த்தோம் அப்படின்னா classification of crystalline solids. So classification of crystalline solids there are 4 types. So first one ionic solids பார்த்தோம். So now the topic is covalent solids. Okay வா? So ionic solids means என்ன அப்படின்னாக்கா ஸோ அந்த சாலிட்ஸ்க்கு நல்ல அயான்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும்னாக்கா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அது லாட்டிஸ் பொசிஷனில் ஸோ அயான்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ தென் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் இஸ் சோடியம் குளோரைட் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நவ் த டாபிக் இஸ் கோவலண்ட் சாலிட்ஸ். ஸோ கோவலண்ட் சாலிட்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் வந்து நமக்கு என்ன இருக்குனாக்கா கோவலண்ட் பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அதில் இருக்க கன்ஸ்ட்ரியன்ஸ் மீன்ஸ் என்னென்னா ஆட்டம்ஸ், அயான்ஸ், தென் இந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும்னாக்கா அதுக்கு நடுவில் நமக்கு என்ன பாண்டு ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவலண்ட் பாண்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ கோவலண்ட் பாண்ட் மீன்ஸ் என்னன்னாக்கா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ நவ் த டாபிக். ஸோ இன் கோவலண்ட் சாலிட்ஸ் த கன்ஸ்ட்ரியன்ஸ் are bound together in a 3-dimensional network. So 3-dimensional networkனா ஸோ 4 ஃபேஸஸில் 1 ஃபேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நமக்கு மறைஞ்சிருக்கும். ஓகேவா? தட் இஸ் அ 3-dimensional network entirely by covalent bonds. ஓகேங்களா? ஸோ அப்போ அதோட ஸ்ட்ரக்சர் 3-dimensional நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எதனால பவுண்டாக இருக்குது அந்த ஆட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோவலண்ட் பாண்ட்னால நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைமண்ட். ஓகேவா? டைமண்ட் அண்ட் சிலிக்கான் கார்பைட். So these are the covalent solids ke example. Such covalent crystals are very hard. எப்படி இருக்கும்னாக்கா நம்ம covalent solids எல்லாமே crystals எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே போல் ஹார்டாக இருந்துச்சுனாலே மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னாக்கா ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ covalent crystals are very hard and have a high melting point. They are usually poor thermal and electrical conductor. ஸோ கோவேலண்ட் அப்படின்ட்டாலே நமக்கு அங்கே என்ன இருக்குன்னா எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் நமக்கு கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதே போல் தெர்மலையும் நமக்கு என்ன பண்ணாதுனாக்கா கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ கோவலண்ட் சாலிட்ஸோட கேரக்டர்ஸ். 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ 1 மார்க்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஸோ இது 3-dimensional நெட்ஒர்க்கில் நமக்கு இருக்குது. எதனால பவுண்டாக இருக்குது அப்படின்னாக்கா கோவலண்ட் பாண்ட்னால பவுண்டாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கொடுத்துட்டு டைமண்ட், சிலிக்கான் கார்பைட்ஸ், சோடியம் குளோரைட், அயன் சல்ஃபைட் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு அமாங் த ஃபாலோயிங் விச் இஸ் அ கோவலண்ட் சாலிட்ஸ் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு 2 மார்க்ஸில் கேட்கலாம். அப்படின்னா ஜென்ரலாக 5 மார்க்கில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் கேட்டாங்கன்னா 4 டைப்ஸ்மே நீங்கள் என்ன பண்ணால் எழுதணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த கோவலண்ட் சாலிட்ஸோட கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மாலிகுலர் சாலிட்ஸ். ஸோ இந்த மாலிகுலர் சாலிட்ஸ் மீன்ஸ் கண்டிப்பாக அதோட லாட்டிஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மாலிகுல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் மாலிகுலர் சாலிட்ஸ் த கன்ஸ்ட்ரியன்ஸ் ஆர் நியூட்ரல் மாலிகுல்ஸ். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. ஓகேவா? நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஸோ என்ன இருக்குனாக்கா இன் மாலிகுலர் சாலிட்ஸ் த கன்ஸ்ட்ரியன்ஸ் ஆர் நம்மளுக்கு என்னென்னா நியூட்ரல் மாலிகுல்ஸ். ஃபுல்லாக நம்மளுக்கு என்னவா இருக்குனாக்கா நியூட்ரல் மாலிகுல்ஸில் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. தே ஆர் ஹெல்டு டுகெதர் பை வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஸோ என்ன ஃபோர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னா மாலிகுல்ஸ்க்கு நடுவில் வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். இந்த மாதிரி வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், லண்டன் ஃபோர்ஸ் இந்த மாதிரிலாம் படிப்போம். அதெல்லாம் ரொம்ப வீக் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் நம்ம எந்த ஃபோர்ஸ்னால நமக்கு ஹோல்டாக இருக்கும் அப்படின்னா வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால ஹோல்டாக இருக்குது. எதுனா மாலிகுலர் சாலிட்ஸ். ஜென்ரலி மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் சாஃப்ட். எப்படி இருக்குனாக்கா சாஃப்டாக இருக்கும். ஸோ தே do not conduct electricity because it has a neutral molecules. ஸோ அதனால் கண்டிப்பாக அது என்ன கண்டக்ட் பண்ணாதுனாக்கா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ தீஸ் மாலிகுலர் சாலிட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன் த ஃபர்தர் 3 types. ஸோ ஒன் இஸ் அ non-polar molecular solids, then polar molecular solids, next hydrogen bonded molecular solids. ஓகேங்களா? ஸோ அப்போ மாலிகுலர் சாலிட்ஸ்னால் த கன்ஸ்டன்ஸ் வந்து நியூட்ரல் மாலிகுல்ஸாக இருக்குது. ஸோ வீக் வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸால் நமக்கு ஹெல்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இது கண்டிப்பாக நமக்கு நியூட்ரலில் இருக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணாது. ஃபர்தராக 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், போலார் மாலிகுலர் சாலிட்ஸ், ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்துட்டு ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம். மாலிகுலர் சாலிட்ஸ் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கோவலண்ட் சாலிட்ஸும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸில் கேட்பாங்க நமக்கு.
ஸோ டைப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும் 4 டைப்ஸுமே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாக்க எழுதணும் ஓகேங்களா. ஸோ மாலிகுலர் சாலிட்ஸில் ஃபர்தராக 3 டைப்ஸ் வந்துட்டு பார்க்க. ஸோ நான்-போலார் 3 டைப்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்குறோன்னா non-polar molecular solids. In non-polar molecular solids, constrained molecules are held together by weak dispersion force. என்னன்னாக்கா weak dispersion forces or என்னன்னாக்கா London forces. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸில் பார்த்ததான் வீக் ஃபோர்ஸ் தான் எல்லாம் இருக்கும். லண்டன் ஃபோர்ஸ்னாலும் வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ்னாலும் தட் இஸ் அ வீக் ஃபோர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ தே ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் ஓகேவா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் போலார் மீன்ஸ் தே டு நாட் செப்பரேட் அயான்ஸ் ஓகேவா. ஸோ அதான் என்னக்கா நான் போலார். ஸோ அப்போ வந்து இதுக்கு என்னவா இருக்குனாக்கா லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஆர் யூஸ்வலி இன் லிக்விட்ஸ் ஆர் கேஷியஸ் ஸ்டேட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோ எப்படின்னா ஸோ தட் இஸ் அ மாலிகுலர் சாலிட்ஸ் ஒன்லி. ஸோ என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கும் போது ஸோ இதை சாலிட் ஸ்டேட்டில் நமக்கு இருக்கும். அதே அதோட மவுத்தை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இதை சேஞ்சஸ் இன்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் என்ன அப்படின்னா நமக்கு சாலிட் ஸ்டேட்லேருந்து அது லிக்விடாகவும் மாறுது கேஸாகவும் மாறுது. தட் இஸ் அ லோ மெல்டிங் பாயிண்ட் ஓகேங்களா. So that is they have a low melting point and are usually in liquids or gaseous state at room temperature. நம்ம room temperature reach பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா they lose their that physical property, so that solid changes into liquids and gaseous state. Okay va. So typical example is a naphthalene and anthracene. So naphthalene balls நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு புக்லாம் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் பால் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போக போக நமக்கு அதோட சைஸ் வந்து நமக்கு என்ன பண்ணணும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ டியூ டு தட் இஸ் என்னன்னாக்கா டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். ஸோ அது வந்து நம்மளை என்ன பண்ணுது லூஸ் தர் ஐடென்டிட்டி ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ அப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னாக்கா polar molecular solids. So polar molecular solids that is separated to கண்டிப்பாக அது என்னன்னாக்கா அயான்ஸாக பிரியும். ஸோ அப்போ டைபோல் ஒரு டைபோல் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு டைபோல் வந்து பார்த்திங்கனாக்கா நெகட்டிவாக நமக்கு இருக்கும். The constraints or molecules formed by polar covalent bonds. ஓகேவா. So which is a important keyword polar covalent bonds. So they are held together by strong dipole-dipole interactions. ஸோ போலார் மாலிகுலர் சாலிட்ஸில் நமக்கு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்குது. தட் இஸ் என்னன்னாக்கா ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ். தே ஹாவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே ஸோ நமக்கு அங்கே என்ன இருக்குனாக்கா மெல்டிங் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகுது ஓகேவா. தே ஹேவ் ஹையர் மெல்டிங் பாயிண்ட்ஸ் தேன் தி நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் ஓகேங்களா. So example is solid carbon dioxide, then solid ammonia. Okay, so these are the examples of polar molecular solids. So அப்போ molecular solidsல நம்ம 2 types வந்து பார்த்துட்டோம். So next வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா hydrogen bonded molecular solids. Hydrogen bonded molecular solids. Hydrogen bonded molecular solids, the constraints are held together by hydrogen bonds. So நம்மளுக்கு keyword அதில் இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்க ஆட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால ஹெல்டாக இருக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் பாண்ட்னால ஹெல்டாக இருக்கும். தே ஆர் ஜென்ரலி சாஃப்ட் சாலிட்ஸ். எப்படி இருக்குனாக்கா ரொம்ப சாஃப்டான சாலிட்ஸ். ஸோ அண்டர் ரூம் டெம்பரேச்சர்லே ஸோ ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு டைப் தான் இது. எக்ஸாம்பிள் வந்து சாலிட் ஐஸ், then glucose, then urea. So these are the examples of hydrogen bonded molecular solids. ஓகேவா. சம்டைம்ஸ் 2 மார்க்கில் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு மாலிகுலர் சாலிட்ஸோட நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அழகாக நீங்கள் என்ன பண்ணலாம் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நாப்தலின் ஆந்த்ரசின். போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் என்ன பண்ணலான்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, சாலிட் அமோனியா. ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் சாலிட்ஸ், சாலிட் ஐஸ், தென் குளுக்கோஸ், யூரியா. இந்த மாதிரி டாபிக் கொடுத்து நீங்கள் அழகாக என்ன பண்ணலான்னாக்கா எழுதலாம் ஓகேவா. So last one is metallic solids. So metallic solids previous year நம்ம 11th படிச்சிருக்கோம் metallic hydrides அப்படின்னு சொல்லிட்டு. So metallic bond வந்து படிச்சிருக்கோம் ஓகேங்களா. So it consists of என்னன்னாக்கா metals, metal ions. So these are the examples of என்னன்னாக்கா metallic solids. So in metallic solids the lattice points
occupied by positive metal ions. lattice points கண்டிப்பா என்ன இருக்குனாக்கா positive metal ion. ஸோ அதை சுற்றி நமக்கு என்ன இருக்குனாக்கா cloud of ஓகேவா cloud of electron pervades. ஓகேவா ஒரு அசம்பிளியாக நமக்கு என்ன பண்ணாக்கா ஒரு கூட்டமாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால் எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் அயனை சுற்றி இருக்கும். ஓகேவா தட் இஸ் த மெட்டாலிக் சாலிட்ஸ். ஓகேயா so they are hard ரொம்ப ஹார்டாக இருக்கும் high melting point. so metallic solids possess excellent electrical. so metals அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன கண்டக்ட் பண்ணுனாக்கா ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டையும் நல்லா கண்டக்ட் பண்ணும் ஸோ ஹீட்டையும் நமக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டக்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ they possess a bright luster. ஸோ நமக்கு நல்லா பளபளன்னு இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் மெட்டல் அலாய்ஸ். ஸோ மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க காப்பர், then iron, zinc, silver, gold. so this is alloys of copper. so copper and zinc okayla. so these are the example of that is a brass. so pitalayoda namakku vandittu alloys combination. so these are example of metallic solids. so romba simple ana questions on today paathirkom. so classification of crystalline solids there are 4 types. ionic solid, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டைப் மாலிகுலர் சாலிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவலன்ட் சாலிட்ஸ்னு 4 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஓகேங்களா. இந்த 4 டைப்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், தியரி தான். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ ஒன்லி கிளாஸ் நோட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் புக்ஸ் அவாய்ட் கைட் ஓகேவா ஃபார் திஸ் லெசன். ஸோ படிச்சுட்டு உடனே எனக்கு வந்து எழுதி காமிச்சிடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.